ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது பெரும்பாலான பக்தர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். பெரிய விஷயம் கிடைக்காது இதில். இருந்தாலும் பாருங்கள், ஒரு காமெடிக்காக இந்த பேசுகிற நபரை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. என்ன விஷயத்தை பேசுகிறாருங்கிறத பார்ப்போம். எனக்கு டேம் ரம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா உலகத்திலேயே ஜாதி பேரை ஹிப்ஸ்டர் குலாக்ன ஒரே ஆளுங்க இவங்க தான் சார். தமிழ் பிராமின் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நாங்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டோம். டேம் பிராண்ட் அப்படின்றையா என்ன மேட்டர் சார்? நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஜாதிக்குமே அப்ளை பண்ண முடியாது. அப்படியா? பிராமணர்கள் மட்டும்தான் அவருடைய ஜாதியவே ஒரு ஹிப்ஸ்டர் டூலாக வச்சிருக்காருங்களா? வேற எந்த ஜாதிக்குமே இல்லையா? உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். ஒரு பெரிய மேதையாக இருப்பரோ? நானும் அப்படி நினச்சி தான் பார்க்குறேன். பார்ப்போம். டிவிகேஸ் அப்படின்றது, இந்த முக்குலத்தோர்ஸ், ராயல் ரெட்டிஸ், விகேஎஸ், இது மாதிரி நிறைய இருக்கே. இருந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் உலகத்திலேயேன்னு சொன்னால் யாருமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதில்ல. தைரியமாக சொல்லிடலாமே. இன்ஸ்டா ஹேண்டில் வரைக்கும் வந்துச்சு ஜாதி பேர். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் இன்ஸ்டா பேர் என்னன்னா ஐயராத்து ஸ்வாக். இன்னொருத்தர் இருக்கான் பேடாஸ் பிராமின் பாய். ஏன் பரவாயில்ல சார், மன்னிச்சிடலாம். இன்னொருத்தர் பிராமினேட்டர். ஓ, இன்ஸ்டாகிராம் வரைக்கும் வந்துருத்தா? வேற யாரும் வரலையோ? இல்லை வேற யாரையும் பார்த்தது இல்லையா? எதுவுமே கிடையாது. வேற யாரை பற்றியும் பேச முடியாது. இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாமா? ஆனால் நமக்கு இது வேலை இல்லையே. பெரியாரை பார்த்து ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், இந்த பாப்பானுங்கள்லாம் சேர்ந்து கோழிக்கு 2 கால்னு சொன்னால் இல்லை 3 கால் அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக வாதாடுவேன், அந்த அளவுக்கு நான் வந்து பிராமண எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாலம் கட்டினாருன்னு கேட்டாராம். ஓ, அப்போ அந்த கல்லணையை கட்டின கரிகாலன், பெரிய பெரிய கோவில்கள்லாம் கட்டின சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் இவர் பேரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்லேயே படிச்சுட்டு வந்து கட்டினாங்க. இருக்கட்டும், வள்ளுவருக்கு தாடியும் உண்டு, அறிவும் உண்டு. சரி, இவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று தான் இருக்கும், இன்னொன்று எதிர்பார்க்க முடியாது. உலகத்துல எந்த மூலை போனாலும் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா they are going to be politely racist அப்படினா politely racist. என்ன என்ன சொல்ல மச்சான், உன் தட்டுல நான் சாப்பிட மாட்டேன், ஏன் தட்டுல நீ சாப்பிடாதேன்னா நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிடாங்க, அந்த கவிச்சு வாட ஒத்துக்காது ஸ்மெல். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க பாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ல ஏதோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் என்னன்னு கேட்டேன். தீத்தோம் நான் பிரசாதம் வச்சு தலையில காமிச்சேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கு, மச்சான் தண்ணி மானத்தை வாங்காத. ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாராம். பாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரில் ஏதோ கொண்டு வந்து கொடுத்தாங்களா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரில் என்ன இருக்குங்கிறது கண்ணால் பார்த்தாலே தெரிஞ்சிடுமே. சரி, தெரியல, அதுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி தீர்த்தம்னு சொன்னாங்களாம். தீர்த்தம் அப்படின்னு சொன்ன வார்த்தையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்குள்ளே இருக்கிறதையும் பார்க்கும்போது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் மேட்ச் பண்ணி பார்த்தா அது என்னதுன்னு தெரிஞ்சிடும். சரி, பரவாயில்ல, அதுக்கு லாஜிக்கல் சென்ஸ் வேணும், அது இல்லை. பக்கத்தில் வேற ஃப்ரெண்டு, மச்சான் தண்ணிடா கேவலப்படுத்தாதா அப்படின்னா அப்பயாவது அதை குடிச்சு, ஏன்னா பேர் விக்கல், தாகத்தை தணிச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது? நமக்கா வாய்க்கோலா இருக்கு, சும்மா இல்லாம புரிஞ்சு போச்சு. கோவில் ஐயர் இருப்பாங்க, தீத்தம் கொடுப்பாங்க. ஐயர் வீட்டில் தண்ணி கொடுத்தாலும் தீத்தமா அப்படின்ட்டு அவரே சொன்ன மாதிரி நாக்குல கோளாறு. ஓ, நான் இத்தனை நேரம் வேற இடத்துல நினைச்சேன், நாக்குலயுமா? மாப்பிள்ள நான் தண்ணிக்கே தகராறு பண்ணிட்டேன். தயவு செய்து வெளில போலாம்டான்னு சரவணா பவன் போனாங்க. சரவணா பவன் இந்த பையன் மச்சான் உன் தட்டுல நான் சாப்பிட மாட்டேன், ஏன் தட்டு டேய் இட்லி சட்னி கேட்டா இவச்சி போறேன். சரி பரவாயில்லைன்னு மன்னிச்சிட்டேன். தெரியாதமா நான் கார்லிக் பன்னீர் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன் பதற ப்ரோ? நான் பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல ப்ரோ. ஆர்த்தடாக்ஸ் பிராமன் அப்படினா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. டேய் வெஜிடபிள் கிட்ட அன்டச்சபிள் கிட்ட என்னடா? சரவணா பவன்ல சாப்பிட போதுமா? சரவண பவனை தான் சொல்ல தெரியாம சரவணா பவன் அப்படிங்கிறாரு. இப்போ வார்த்தையும் ஒழுங்கா சொல்ல தெரியல. இருக்கட்டும், பரவாயில்ல. அங்கே போய் ஒரு விஷயம், இந்த இடத்துல திருப்பி லாஜிக்னா இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் தான், இருந்தாலும் பார்ப்போம். ஹோட்டலில் சாப்பிட போன இடத்துல என்ன ஆனியன் கார்லிக்? ஏன் அந்த சட்னியில் ஆனியன் இருக்காதா? சாம்பாரில் கார்லிக் இருக்காதா? இவர் கார்லிக் பன்னீர் ஆர்டர் பண்ணும்போது தான் ஐயோ நாங்கள் பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டோம் அந்த பையன் சொல்லுவானா? பரவாயில்லையே, அதிசயமான பிராமினா இருக்கான். இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் ப்ரிஸ்கிரைப்டு, சில விஷயங்கள் ப்ரோஹிபிட்டட் அவங்களுக்கு. அதனால அவங்களாம் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. இது எல்லா ரிலீஜியன்லையுமே உண்டே. ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரோஹிபிஷன்ங்கிறது எல்லா ரிலீஜியன்லையுமே உண்டு. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கிறவாள்னா ஒரு சில காரணங்களுக்காக ஆனியன் கார்லிக் சாப்பிட்றதில்ல. ஜெயின்ஸும் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இதோட மட்டும் இல்லை, பல இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸும் நேட்டிவ் வெஜிடபிள்ஸாக இல்லாத பல விஷயங்களையும் அவங்க தவிர்க்கிறாங்க. ஐயோ, வெஜிடபிள்குள்ள அன்டச்சபிலிட்டியா? இல்லை, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லாஜிக்கல் சென்ஸ் வேணும், உங்களுக்கு இல்லை. அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வெஜிடபிள் கிட்ட அன்டச்சபிளா இருக்காமான்னு. நம்ம அட விடு தம்பியா, என் முன்னோர்ல மனுஷங்கிட்ட அன்டச்சபிளா இருந்தாங்க. அப்படியா? அன்டச்சபிலிட்டி இஸ் நாட் அ சின்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க, இதுக்கான பதிலாம் அதில் இருக்குது. அதில் நான் சொன்ன விஷயத்தை தவிர வேற எங்கே அன்டச்சபிலிட்டி இருக்குது? அப்படி ஏதாவது இருந்தால் அது எந்த காஸ்டாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஓஹோ, கன்வர்ஷன் பிரச்சனை இப்படி இல்லாமல் இருக்குமோ? மக்கள் வாழ்ற கெட்ட வார்த்தை. ஓ ஆமாம், பரச்சேரின்னு இருக்குது, பார்ப்பனச்சேரின்னு இருக்குது. பார்ப்பனச்சேரின்னா அக்ரஹாரத்துக்கு பேர். சேரிங்கிறது மக்கள்லாம் சேர்ந்து வாழ்கிற இடம்ங்கிறது இவர் சொல்லியா உங்களுக்குலாம் தெரியணும்? அப்படி யாரும் உபயோகப்படுத்துகிற மாதிரி தெரியலையே. மேபி இருக்கலாம். இப்போ செட் அப்படின்னா மொபைல் அப்படின்னு இருக்கிற மாதிரி,
நீ என்ன சிஸ்டம் வச்சிருக்க அப்படின்னா என்ன கம்ப்யூட்டர் வச்சிருக்கேங்கிற மாதிரி சரிங்கிற சொல் அப்படி பிரயோகப்படுத்தினா அது தப்பு தானே. கஷ்டப்பட்டு ஜிஆர்இ ஐஎல்ஸ்லாம் படிச்சு அமெரிக்காவில் போய் ஓ, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களா? வேற என்ன பண்ணணும்? உங்களை யார் நினைச்சா இன்னைக்கு கூட ஒரு இன்ஜினியரோ டாக்டர் ஆகலாம்டா. ஆனா எங்களை யார் நினைச்சாலும் கோவில பூசாரி ஆக முடியாது மாப்பிள்ளா. வளராதடா சும்மா. கேரளால ஒரு மாவட்டத்துல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன் பூசாரி ஆயிருக்கான். தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல ஆயிருக்காங்க. நான் சொல்ல மச்சான், யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறாங்க. ஓ, கேரளாலயா? அப்படியா? தமிழ்நாட்டிலையும் எல்லா சமூகத்து மக்களும் பூசாரியா இருக்கார்களே. ஏன் முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் அங்கெல்லாம் இருக்கிற இடத்துல சொடலமாடசாமி கோவில்லையும் கருப்பசாமி கோவில்லையும் போய் நான் 2 நாள் பூசாரியா இருக்கவான்னு இவரை போய் கேட்க சொல்லுங்க. அடுத்த ஷோல இவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். இதுல என்ன தெரியுது, எல்லா சமூகத்து மக்களுமே ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் கோவிலில் பூசாரியாக இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சமூகத்தை நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அவரவர்களுடைய முறை, அவரவர்களுடைய பழக்க வழக்கம், அவரவர்கள் வழிபடக்கூடிய கோவில்கள் அவரவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது தானே உண்மை. மொத்தத்தில் இவரை பற்றி நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டால், நான் சொன்னதை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசினாலும் கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு கோமாளி கூட்டம் இருக்குங்கிறதுக்காக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் என்ன வேணாலும் பேசுறது. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ வாயில் கோளாறு இருக்குன்னார். நான் சொன்னதெல்லாம் வச்சு எங்கெங்கே கோளாறு இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. மேற்கொண்டு என்ன சொல்றது, அதுதான் அவரே சொல்றாரு, கேளுங்க. நான் இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து படிச்சிருக்கேன். நிஜமாவே சரிங்களா? அதாவதுங்க, ஒரு விக்ரம் பதிலா இன்னொரு விக்னேஷுக்கு என் சீட்டு கிடைச்சிருந்தா இந்த நேரம் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா சோறு போட்டுட்டு இருப்பான். அதை நான் படிச்சனால ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு சோறு, பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் படிங்கடா படிங்கடான்னு சொல்றாங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இவருக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ஆகுது இவர் சொன்ன மாதிரி இவரை மாதிரி இல்லாமல் பெற்றவங்க கட்டின பணத்துக்கு ஓரளவுக்காவது படித்து அறிவை வளர்த்துக்கட்டும். ஐயோ என்னையும் ரேசிஸ்டாக காமிச்சிட போறார். நான் போயிட்டு வரேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.